போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கேக், அது கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு செரி சாஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேக் ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி க்ரீம் பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். 15லேருந்து ஒரு 20 பிஸ்கட் எடுத்துக்கோங்க. சாக்லேட் ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க. எந்த க்ரீம் பிஸ்கட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இதில் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மையாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எந்த பாத்திரத்தில் நீங்கள் கேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் எண்ணெய், நெய் இல்லைன்னா பட்டர் ஏதாவது ஒன்று நல்ல பாத்திரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இதில் இப்போது கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நான் இப்போ டார்க் சாக்லேட் வைக்கிறேன். உங்களுக்கு இஷ்டமான எந்த சாக்லேட்னாலும் வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம க்ரீம் பிஸ்கட் சேர்த்துருக்கனால அந்த க்ரீமே நல்ல ஒரு லேயர் கிடைக்கும். அதுக்கு மேலே நான் சாக்லேட் வைக்கிறேன். அது நல்லா மெல்ட் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நீங்கள் எந்த பாத்திரத்தில் கேக் பேட்டர் வச்சுருக்கீங்களோ அதை இதில் வச்சு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் லோ ஃப்ளேம்லே இதை வேக விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சாஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி செரி சாஸ் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு செரி பழத்தில் ஒரு 20 பழம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி நல்லா அந்த பழம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். அரை டேபிள் ஸ்பூன் சோள மாவை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்கு தான் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நமக்கு நல்ல ஒரு திக்கான சாஸ் கிடைக்கும். நம்மளுடைய பழம்லாம் நல்லா வெந்து நல்லா மசிகிற அளவுக்கு வந்துச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய செரி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. ரொம்ப சூப்பராக ஒரு கலர் கிடச்சிருக்கு இதிலேருந்து. இதை நான் கேக் மேலே சேர்த்துக்க போகிறேன். இது கூட ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. நம்மளுடைய கேக் வெளியே எடுத்தாச்சு. மோல்ட்லேருந்து தனியாக வந்துச்சு. பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றி காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஸ்பாஞ்சியாக. நம்ம க்ரீம் பிஸ்கட் சேர்த்தனால மேலே அந்த ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதில் நான் சாஸ் ஆட் பண்ணி காட்டுறேன். நம்மளுடைய கேக் ரொம்ப சூப்பராக, அதுவும் செரி சாஸோடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.